ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாதாம் அல்வா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கப் பாதாம 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை ஊற வச்சிருங்க. இப்போ ஓவர் நைட் நம்ம சோக் பண்ணி வச்ச பாதாம எடுத்தாச்சு. இதோட ஸ்கின்னை நம்ம பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம உரிச்சு வச்ச பாதாம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சு வச்ச பாதாமோட பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பேஸ்ட்டை நெய்யோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் எல்லாமே பாதாம் உள்வாங்கிருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையோட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே லூஸ் விட ஆரம்பிச்சிருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் பாலில் கொஞ்சமா குங்குமப்பூ ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு இதை கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க பேன்ல ஒட்டாம நல்லா எல்லாமே சேர்ந்து கலந்து வர மாதிரி இருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.